Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் அனைவருக்கும். முதல்ல இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விஷயம் இந்த அவலம் மிகப்பெரிய அரசியலாக இப்போது மாற்றப்படுவது தான் மிக வருத்தமளிக்கும் செய்தியாக இருக்கு. திமுக இதை எப்படி கையாள்கிறது, பாஜக எப்படி கையாள்கிறது? நம்ம இதில் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், விஜய் விவகாரத்தில் என்ன திட்டம் போடுகிறது திமுகன்னு உங்கள் தலைப்பில் வச்சுருக்கீங்க. என்ன திட்டம் போட்டது திமுக அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்குது. என்ன திட்டம் போட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வியாக. முதல் வரி பாஜகவின் கருவி விஜய் என விமர்சிக்கும் திமுக. அதுவும் திமுகவுக்கு இதுக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, திமுகவில் முதல்வருக்கு ஜலதோஷம் பிடிச்சா கூட அதுக்கு பாஜக தான் காரணம், மோடி அவர்களின் இதுதான் காரணம்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாஜக தவிர வேற ஒன்றுமே 4.5 ஆண்டுகளில் அவங்க செய்த சாதனைகள் சொல்கிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது அவங்கள்ட்ட. அவங்க எதை கேட்டாலும் பாஜக 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 வந்துடும், பாஜகன்னு இதையே மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி விஜய்க்காக கூட சம்பந்தமே இல்லாத பாஜகவை இழுத்துட்டு வராங்க. நாங்கள் 4-5 நாளாக நாங்கள் பேசலை, இன்றைக்கி தான் வந்திருக்கோம் பேசுகிறதுக்காக. ஏன்னா இதில் தேவையில்லாமல் பாஜக உள்ளிழுக்கப்படுவதால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு களத்துக்கு வர வேண்டியதாக. அதுக்கு காரணம் என்னென்னா, பாஜக உடனடியாக 8 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க, மத்திய அமைச்சர் வராங்க, அதுதானே இந்த சூழலை உருவாக்கு. கண்டிப்பாக. அதாவது வந்திருக்கிறவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தின் உண்மை ஆராயும் குழுவாக, நாடாளுமன்ற குழுவுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது பாராளுமன்ற சட்டத்தின்படி, அவங்க அதற்காக வர்றாங்க. நம்ம நண்பர் கூகா பாவலன் அவர்கள் விசிகாலேருந்து பேசினப்ப மிக சரியாக முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இங்கேருந்து போகிறவங்க எல்லாம் 10 நாள் மக்களோட தங்கி இருந்து தானே பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஜங்கன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய் உட்காந்து 10 நிமிஷம் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வந்தால் உருப்படுமா? அதெல்லாம் தகுதியாக இருக்குமா? 10 நாள் முதல்வர் தங்கி இருக்க வேண்டாமா? துணை முதல்வர் மக்கள் வரி பணத்தில் தனி விமானத்தில் துபாயிலேருந்து வந்துட்டு அதே விமானத்தில் திரும்பி போறாரு, இப்படி இருந்தா உருப்படுமா அரசாங்கம்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. ஒரு பாஜக குழு ஏன் தங்களை என்ன கேட்டாரு, முதலமைச்சர் ஏன் தங்களை எல்லாருக்கும் பொருந்தும் தானே. இப்போ ஒரு அறிவார்ந்த நபர் பேசும்போது அந்த சொல் எல்லாரும் பார்வையிட போன எல்லாருக்கும் பொருந்தும். அவர் முதலமைச்சர் 10 நாள் தங்கல, துணை முதலமைச்சர் தங்கலன்னு அவர் அந்த கேள்வி முன்வைக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, இவர் போய் நாடாளுமன்ற குழு ஏன் தங்கலன்னா அது முதல்வருக்கும் பொருந்தும் தானே. ஏன்னா அறிவார்ந்த நபர் பேசும்போது நான் ஒருதலை பட்சமா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விசிகாலேருந்து அவங்க அந்த சுடு சொல்ல முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் வச்சதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். போய் மக்களை போய் என்னங்க எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு வரீங்க, அங்க போய் தங்குங்கன்னு ஒரு சூடு கொடுத்தாங்க பாருங்க. அது முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சரியான பொருத்தமா இருக்கு. திமுக எப்படி கையாளுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக எங்கெங்க கையாண்டுது, இது எங்க கையாண்டுது நான் சொல்றேன். இன்றைக்கு அவங்க அமுதா ஐஏஎஸ் பேசுறாங்க, கலெக்டர் பேசுறாங்க, டிஜிபி பேசுறாங்க. அதுவும் இவங்க எல்லாரும் ஒருத்தரா பேசுறாங்களே தவிர பேச வேண்டிய நபர்கள் பேசாம இருந்தா பின்னால முதல்வர் மறைந்து கொண்டு இவர்களை முன்னிறுத்துகிறார். இவங்களை முன்னிறுத்தி பேச வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க அப்பா குதிர்க்குள்ள, எங்க அப்பாங்கிறத அவர் தன்னைத்தானே அப்பான்னு கூப்பிட்டுக்கிறாரு. அதுக்காக சொல்ல நீங்க பாரு அதை இதையும் முடிச்சு போட்டு ஒரு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்ல, எங்க அப்பா குதிர்க்குள்ள சொல்றதாக மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் மனதில் 1000 கேள்விகள் இருக்கிறது. மக்கள் மிதிப்பட்டார்களா, இறந்தவர்கள் மிதிக்கப்பட்டார்களான்னு ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளும் கட்சிக்கு இருக்கிறது. அப்ப ஆளும் கட்சி அதிகாரிகளை முன்னிறுத்தி பின்னாடி மறைந்து கொள்ள வேண்டியது என்றால் இன்னொரு விஷயங்க. திமுக எதிர்கட்சி நான் சொல்றேன், சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் மாநில தலைவர் அண்ணாமலை போறாரு, முன்னாள் மாநில தலைவர் இப்போது மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் முருகன், அடுத்த நாள் கமிட்டி, இதெல்லாம் முடிஞ்சு ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறாரு. அப்ப இங்கதான் ஏதோ ஒரு இயக்கம் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க உருவாக்குறாங்க. நீங்க ஹேஷியங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பாக்குறீங்க. நான் ஒரு முக்கியமான கருத்து பதிவு செய்யணும். என்னன்னு கேட்டா, திமுக எப்பவுமே தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை தாங்கும் சக்தியற்ற ஒரு வலிமை குன்றிய ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறது. அவங்க பயங்கரமா பயப்படுவாங்க. அவங்க எதிர்கட்சியா இருக்கப்ப எந்த சின்ன விஷயத்துக்கும் போராட்டம், பஸ்ல டிக்கெட் கொடுக்கலன்னா போராட்டம் நடத்துவாங்க. ஆனா இவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது இன்றைக்கு பாருங்க, சேவையை முன்னிறுத்தி இயங்கக்கூடிய RSS இயக்கம் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுல போய் அரெஸ்ட் பண்றாங்கன்னா எதை பார்த்தாலும் பயம். யார் போய் போராட்டம் நடத்தினாலும்
அவங்க போராட்டத்தை தாங்காம அரெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை ஊடகவியலாளர்கள், கருத்து சொல்றவங்க எல்லாமே அவதூறு பரப்புறவங்களா? நீங்க என்ன கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கிறீங்க? எல்லாரையும் பேச விடுங்க. நீங்க உங்களுக்கு மடியில கனம் இல்லை. எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, எந்த 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 ஆதாரத்தின் அவங்க எப்பவுமே சொல்றது தானுங்க அவங்களுடைய புலம்பல். திமுகவின் எப்பவுமே இருக்கிற புலம்பல். அவங்க கூட்டணி கட்சிகள் கூட அந்த கார்ப்பரேட்ல இருக்கிற ஒரு ஷேர். இந்த நேரத்துல பாவலன் என்ன அப்படி உங்க அனுமதியோட நான் பாவலன் சட்டை இதுக்கு மட்டும் இல்ல இதெல்லாம் இது ஒரு புலம்பல் தானே. எல்லாத்துக்கும் பாஜக தான் பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்றது நான் அதை மட்டும் சார். பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் அவங்களுடைய அகலக்கால் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. தமிழ்நாடு மட்டும் வைடான விஷயம் சொல்றீங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் சமஸ்கிருதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும்தான் பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இப்படி எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு சமூக நீதி கோட்பாட்டில் சரியா நிக்கிறனால பாஜகவை ஆளக்கூடிய RSS சித்தாந்தத்துக்கு நேரெதிரா இருக்கீங்க சார். சீமான் வந்தாலும் அதான் சொல்றீங்க, விஜய் வந்தாலும் அதான் சொல்றீங்க. யாரெல்லாம் அரசுக்கு எதிரா வராங்க எல்லாரும் பாஜக விஜயும் பாஜகவோட வால் சார் அன்னைக்கு அவங்க ஒரு கருவி, ரெண்டு பேர்த்தையும் கருவியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீமான் கடுமையா விஜய் எதிர்த்துட்டு இருக்காரு. கோபாலகிருஷ்ணன் அதாவது நீங்க பாஜக தலைமையில ஒரு அணியை உருவாக்கி நீங்க முடிஞ்சா திமுகவை வீழ்த்துங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிகரை கையெடுக்கிறது இது மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு பாஜகவுடைய ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நண்பர் சொல்ற கருத்தை நான் வன்மையாக மறுக்கிறேன். என்னவென்றால் ஒரு இனத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாம் அந்த கட்சியின் தலைவர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களை முன்னிறுத்தாமல் அவர்கள் கூட்டணியின் பலன்களாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை குறை சொல்றாரு 12 கிட்டத்தட்ட 12% 11.8 நாங்க பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினோம். தனியா நின்று அவங்களை வாங்க சொல்லுங்க. அந்த ஓட்டு தமிழ்நாட்டுல நான் முதல்வன் திட்டத்துல இருந்து புதுமை திட்டத்துல இருந்து சமுதாயம் அடைய வேண்டிய அவர்கள் தலைவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயம் அப்படியே தான் இருக்கு, வஞ்சிக்கப்பட்டதா இருக்கு. அந்த இயக்கத்துக்காக அவங்க போராடல. எந்த வேலைக்காக அவங்க போராடல. குரல் கொடுக்க கூட பயப்படுறாங்க. தோழமை சுட்டல் தான் அவங்களால பண்ண முடியும். கெஞ்சி கேட்பாங்க. அவங்களை உட்கார சேர் கூட கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதனால எந்த விதமான அருகதையும் இல்லை. அடிமை வேலைகள் அடிமைகளாகத்தான் தோழமை சரி, இதுக்கு பின்னாடி பாஜக இல்ல அப்படின்னு உங்களுக்கு அடிமையில பார்க்க கூட ஆள் இல்லையே தமிழ்நாட்டுல. வேகமா செஞ்சிட்டு இருக்கே அந்த பாஜகவுக்கு அடிமையில பார்க்க கூட ஆள் இல்ல. அடிமையா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. நன்றி. பேக் டு பேக் பாஜகவுடைய நாங்க கொள்கை அடிமை சார். நாங்க விசிக கொள்கை என்ன சொல்றாரு அடிமை தான். உங்க முதலாளி இல்ல சொல்ல அவங்க முதலாளி விடுதலை சிறுத்தைகள் கொள்கை அடிமைதான், கோட்பாட்டு அடிமைதான். இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, உண்மைக்காக நீங்க போராட வேண்டாமா? உங்க இளைஞர்கள் தானே இறந்திருக்காங்க. நீங்க சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க, நான் சமூக நீதிக்கு வக்காலத்து வாங்குறேன். நீங்க சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க, நான் சமூக நீதிக்கு வக்காலத்து வாங்குறேன். பாஜகவுடைய தொடர் பேச்சுக்கள், அண்ணாமலை இருக்கட்டும், நயினார் இருக்கட்டும், ஹேமமாலினி தலைமையிலான குழு எல்லாமே அரசை குறை சொல்ற மாதிரி தானே அவங்களுடைய பேச்சுக்கள். ஒரு புள்ளி நான் மாறி போறேன். மக்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள்? சமூக ஊடகத்தில் மலிந்து கிடக்கிறது. நேரா போனப்ப ஊடகவியலாளர்கள் மக்கள் அவங்கள்ட்ட என்ன கருத்து சொன்னாங்கிறத காதுல வாங்கினாங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? மக்களின் கருத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சினா என்னங்க அர்த்தம்? இந்திய மக்கள் கட்சி தான். நாங்க இந்திய மக்களின் மனநிலையை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். கரூர் மக்களின் மனநிலையை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். நாங்க எங்களுக்குன்னு தனியா எந்த நேரட்டும் கிடையாது. காக்கக்கூடிய விஜய் குறித்து நீங்க பேசலையே சார். சார், விஜய் எங்களை என்னங்க தலையில வச்சு கொண்டாடினாரா இத்தனை நாள்? நாங்க எதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணோம்? திமுக பேசினா அவங்களுக்கு எங்களை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க பேசுறதுக்கு. திமுக சொந்த பலத்தில் நிக்கல, பாஜக எதிர்ப்புங்கிற பலத்துல தான் நிக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க கொடுக்குற டொனேஷன்ல நிக்குது. அவ்வளவுதான். அது ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி இயங்குது. அவங்களுக்கு பாஜக விட்டா பிழப்பே நடக்காதுங்க. அவங்க சொல்லிதான் ஆகணும். எங்களை சொல்லிதான் அதானி அம்பானி எல்லாம் பாஜக தான் இருக்கிறாங்க. ஆனா இருங்க அமைதி. கார்பரேட். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்க தலைவர், எங்க மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அவரோட இதுல ஒரு இடத்துலங்க அனுமதி கேட்கிறோம், கட்சி நாங்களே அனுமதி கேட்கிறோம். 5 இடம் கொடுக்குறீங்க, ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம்.
இவ்வளவு வருவாங்கன்னு நாங்க கூட்டம் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாதுகாப்பு தர வேண்டியது கட்சியா காவல்துறையா தமிழக அரசா? யார் தரணும்? தமிழக அரசும் காவல்துறை. இன்னைக்கு முதல்வர் போய் அதே வேலுசாமிபுரத்துல போட்டாருன்னா வெறும் 50 போலீஸ் தான் நிக்குமா? 50 போலீஸ்காரங்க தான் நிப்பாங்களா முதல்வருக்காக? இல்லைங்க, 500 காவல்துறை. அங்க பாருங்க 500 எங்க இருந்தாங்க, யார் கண்ணில் பட்டாங்க, எந்த கணக்கில் வந்துச்சு? விஷுவல் காட்டினாங்களே பாருங்க, விஷுவல் 500 பேருக்கு அங்கங்க இருந்தாங்கன்னு. நான் சொல்றேன், இன்றைக்கு முதல்வரோ துணை முதல்வரோ சென்றிருந்தால் இந்த 50 இல்லாட்டி உங்க கணக்கில் இருக்க 500 இவ்வளவுதான் இருந்திருப்பாங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடக்க விட்டு இருப்பார்களா? அப்ப முதல்வருக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி. பாதுகாப்பு தர வேண்டியது அந்தந்த கட்சி தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இருக்கிறதுங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்க நடத்துறப்போ செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதையும் மீறி அங்க இடத்துல ஒரு நடிகர்ங்கிற கவர்ச்சியில அவருக்கு ஒரு கும்பல் அத்துமீறும் போது அந்த இடத்துல அவர்களை அடக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தான் இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து கண்டிப்பாக தவறி இருக்கிறார்கள். இதே மாதிரி அவங்க கூட்டத்துல இப்ப இவங்க சொல்றது என்ன தவறான முன்னுதாரணம் தெரியுமா? இனிமே நாங்க கூட்டம் நடத்தினா நாங்களே பாத்துக்கலாமா, எங்களோட பவுன்சர் வச்சு பாத்துக்கலாமா, காவல்துறை நாங்க பர்மிஷன் தான் தருவோம், அது என்ன லைசன்சிங் ஏஜென்சியா காவல்துறை?